2024 பாஸ் பேப்பர் தான் இது. அதாவது உங்களோட சீனியர் பேட்ச் ஆக்கள் வந்து எழுதின அந்த எக்ஸாம் பேப்பர். ஸோ இதுக்கு சிமிலரான ஒரு பேப்பர் தான் வந்து உங்களுக்கு வந்து வரும், ரைட்? அப்ப இந்த பொதுவாகவே ஏ லெவல் பேப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். அதே அதே பார்ட் 1 பார்ட் 2 அதோட பார்ட்ஸ் ஏபிசி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேமா தான் இருக்கும். அதனால நீங்க ஏ லெவல் ஜெனரல் இங்கிலீஷுக்கு பேப்பர் பாஸ் பேப்பர் ஒரு 2019ல இருந்து 2024 வரைக்கும் செஞ்சு பார்த்தாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கும், ரைட்? ஓகே. ஸோ 2025 ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க இன்னும் இங்கிலீஷை வந்து ஸ்டடி பண்ணலைன்னு சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்டடி பேக் கொண்டு நாங்கள் ஆஃபர் பண்றோம். ஸோ அதுல வந்து 2019 பாஸ் பேப்பர்ல இருந்து 24 வரைக்கும் ஃபுல்லா நடந்த பாஸ் பேப்பர்ஸ் எல்லாத்திர எக்ஸ்பிளனேஷன்ஸோட வீடியோஸோட உங்களுக்கு நாங்க டிரைவ்ல வீடியோஸ் லிங்க் தருவோம். ஸோ அதை நீங்க பே பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். அண்ட் நோட்ஸும் தரப்படும். ஸோ அது வந்து தேவையான ஆட்கள் வந்து நான் வந்து சேட்ல வந்து இந்த நம்பரை போட்டேன். ஸோ ஐ சென்ட் மை நம்பர் இன் த சேட். யூ கேன் கான்டாக்ட் அண்ட் கெட் த ஸ்டடி பேக், ரைட்? ஓகே. ஸோ சேட்ல நம்பர் இருக்குது, தேவையான ஆட்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, ரைட்? இப்போ வந்து நாங்க இந்த பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கவனிங்க. உங்களோட ஏ லெவல் ஜெனரல் இங்கிலீஷ்ல முதலாவது பார்ட் 1ல பார்ட் ஏ இருக்கும். அந்த பார்ட் ஏல இருக்கிற முதலாவது கொஸ்டின் வந்து ப்ரெபோசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? ப்ரெபோசிஷன்ஸ் சொல்றது நாங்க ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற விஷயங்களை கனெக்ட் பண்றதுக்காக போடக்கூடிய வேர்ட்ஸ், ஓகே, ரைட்? அப்ப எக்கச்சக்கமான ப்ரெபோசிஷன்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு ப்ரெபோசிஷனுக்கும் வந்து என்னென்ன எந்தெந்த சினாரியோஸ்ல எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல நாங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ரைட்? அப்ப நீங்க இந்த கேள்வியில பார்க்கலாம், ஒரு பேராகிராஃப் தந்திருக்காங்க. அந்த பேராகிராஃப்ல இடையில மிஸ் ஆகிற இந்த ப்ரெபோசிஷன்ஸை நாங்க போட்டு ஃபில் பண்ணணும், ரைட்? அப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸை தந்திருக்கிறத பாருங்க. ஆஃப், ஃபோர், இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன், த்ரூ, அட், இந்த மாதிரியான ப்ரெபோசிஷன்ஸ் வந்து இருக்குது. சரி, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ற, இந்த பேராகிராஃபுக்கு ஆன்சர்ஸ் எப்படி போடுற அப்படின்னு நான் சொல்லிட்டு, அதாவது இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இதை போல இருக்கிற ப்ரெபோசிஷன்ஸ் லிஸ்ட் ஒன்று நான் உங்களுக்கு காட்டி எந்த மாதிரியான சென்டென்சஸ்ல எந்த மாதிரியான இடங்கள்ல அதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியும் சொல்றேன், ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இங்கிலீஷ் பேப்பரோ ஒரு ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேப்பரை செய்யறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கிளியரா ரீட் பண்ணணும், ரைட்? நல்லா ரீட் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிய மாதிரி. பிகாஸ் நாங்க மேத்ஸோ சயின்ஸோ அதை வச்சு நாங்க செய்யற போறது இல்லை, ரைட்? ஒரு லாங்குவேஜ். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நாம என்ன செய்யணும், அழகா ரீட் பண்ணும். இப்ப பாருங்க, இந்த கொஸ்டினை நான் ரீட் பண்றேன். ஒன் டே, ஒரு நாள், டூ lawyers met early, ரெண்டு வழக்கறிஞர்கள் நேரத்தோட சந்தித்தார்கள். met early, இங்கால the morning அப்படின்னு சொல்லி இருக்குது, காலை அப்படின்னு இருக்குது. இப்ப நாங்க தமிழ்ல இந்த சென்டென்ஸ் சொல்ல போகல எப்படி சொல்லுவோம், ரெண்டு lawyers காலையில் நேரத்துடன் சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப இந்த இடத்துல இந்த காலையில் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து மிஸ் ஆகுது, சரிதானே? அப்ப காலையில் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றது இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு நாங்க ஒரு நாளினுடைய குறிப்பிட்ட நேரத்துக்கு போடக்கூடிய ப்ரெபோசிஷன் வந்து இன் த மார்னிங், இன் த நைட், இன் த ஈவினிங் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம், ரைட்? அப்ப ஒன் டே டூ lawyers met early in the morning, ஒரு நாள் காலையில ரெண்டு lawyers சந்தித்தாங்க. இப்ப தொடர்ந்து ரீட் பண்ணி பார்ப்போம். அப்ப எங்களுக்கு இதுல இன் அப்படிங்கிற ப்ரெபோசிஷன் வந்து போயிட்டு, அண்ட் டிசைடட் டு கோ, அதோடு முடிவு செய்தார்கள். டு கோன்னு சொன்னா போறதுக்கு. இங்கால walk இருக்கு. walkன்னு சொன்னா ஒரு ஒரு நடைப்பிரயாணம் ஒன்று போறதுக்கு முடிவு செஞ்சாங்கன்றீங்க. அப்ப ஒரு நடைப்பிரயாணம் செல்வதற்கு, அந்த செல்வதற்கு என்று சொல்லி ஒரு தமிழ்ல அந்த இக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் வருது. அத இங்கிலீஷ்ல போடுறதுக்கு நாங்க என்ன சொல்றேன்னு சொன்னா go for a walk, go for a walk அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல நீங்க போட வேண்டிய ப்ரெபோசிஷன் வந்து for, ரைட்? லெட்ஸ் go for a walk அப்படின்னா வாங்க ஒரு நடைப்பிரயாணம் உண்டு நாங்க போவோம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. சோ எப்பெல்லாம் நீங்க எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது அசான் சொல்லுது, கொஞ்சம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ அனுஷ்கா, தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெபோசிஷனை பாருங்க. காலையில் சொல்றதுக்கு இந்த மார்னிங்னு போட்டோம்.
ஒரு நடை பிரயாணம் செல்வதற்கு அப்படின்னு சொல்ல போகல கோ ஃபார் அ வாக்னு சொல்லி இந்த ஃபோ அப்படிங்கிற ப்ரெபசிஷனை போட்டோம். அப்ப நீங்க எங்கேயாச்சும் வோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னால ஒரு ப்ரெபசிஷன் உங்களுக்கு போட வந்துச்சுன்னா ஆல்வேஸ் சூஸ் ஃபோ. ரைட். இப்ப அடுத்தது பார்ப்போம். அப்ப அழகா ரீட் பண்ணி பார்ப்போம். while walking through the woods அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வூட்ஸ்ன்னு சொல்றது அந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்கிற அந்த காடை தான் நாங்க வூட்ஸ்ன்னு சொல்றோம். நீங்க மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த காடுகளுக்கு ஊடாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது while walking through the woods they தேன்னா அவங்க. அப்ப யாரு அவங்கன்னு சொன்னா அந்த ரெண்டு லோயர்ஸும் they spotted a vicious looking deer. அப்ப அவங்க ஒரு பயங்கரமான ஒரு கரடி, பேயான்னு சொன்னா என்ன, கரடி ஒண்ட கண்டாங்க. ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் சொன்னா அது நின்றுட்டு இருக்கு. இங்கால தெம் அவங்க அப்படின்னு இருக்கு. அப்ப நின்று கொண்டிருக்கிறது இங்கால தெம். இப்ப நம்ம தமிழ்ல எதை சொல்றோம்னா எப்படி சொல்லுவோம்? அவர்களுக்கு முன்னால் அது நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். அப்ப ஒரு ஒரு விஷயத்துக்கு இல்ல ஒரு ஆட்களுக்கு முன்னால இது சொல்லி வரணும்னு சொன்னா நாங்க இங்கிலீஷ்ல சூஸ் பண்ண வேண்டிய அந்த ப்ரெபோசிஷன் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப். ரைட். இன் ஃப்ரண்ட் ஆஃப். அப்ப இந்த சென்டென்ஸை நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா they spotted a vicious looking bear standing in front of them. அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த ஒரு பயங்கரமான கரடியை அவர்கள் கண்டார்கள் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிற ப்ரெபோசிஷனை நாங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிடுவோம். இப்ப தொடர்ந்து ரீட் பண்ணுவோம். The first lawyer immediately opened his briefcase. அப்ப ஃபர்ஸ்ட் லோயர் என்ன செய்யறாரு? அவரோட பிரீஃப் கேஸ் எடுத்து ஓபன் பண்றாரு. pulled out a pair. புல்ட் அவுட்னு சொன்னா வெளியில எடுக்கிற, பேர்னு சொன்னா சோடி, இங்கால ரன்னிங் ஷூஸ். ரன்னிங் ஷூஸ்ன்னு சொன்னா ஓட்டுறதுக்குரிய அந்த ஷூஸ், சரிதானே? நாங்க ரன்னிங் ரேஸுக்கு பயன்படுத்துற ஷூஸ். அப்ப இந்த இடத்துல பேண்ட் வந்துட்டு ரன்னிங் ஷூஸ் இருக்கு. அப்ப ஏதாவதுனுடைய ஒரு விஷயம், ஒரு ஷூவினுடைய சோடி அப்படியெல்லாம் அந்த உடைய அப்படிங்கிற மீனிங்ல நாங்க சொல்ல போகல. இங்கிலீஷ்ல நாங்க யூஸ் பண்ற ப்ரெபோசிஷன் வந்து ஆஃப். ரைட். a pair of shoes. ரைட். நாங்க ஒரு கலெக்டிவ் நவுன்ஸுக்கு யூஸ் பண்ணோம். இப்ப நாங்க ஒரு குரூப் ஆஃப் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம் சொன்னா நடன நடன கலைஞர்களினுடைய ஒரு குழு, அந்த நடன கலைஞர்களினுடைய ஒரு குழு அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா எப்படி சொல்லுவோம்? குரூப் ஆஃப் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தானே? இந்த மாதிரி தான் என்ன இந்த இடத்துலயும் வந்திருக்கு, பேர் ஆஃப் ரன்னிங் ஷூஸ். அப்ப இப்படி நாங்க அந்த கூட்டத்துக்குரிய ஒரு பெயர் அல்லது சோடி அப்படின்னு நாங்க சொல்ல போகல, என்ன செய்யலாம்? பேர் ஆஃப், குரூப் ஆஃப். அந்த ஆஃப் சொல்றது இந்த பின்னால வர விஷயத்தினுடைய அப்படின்னு சொல்ற ஒரு மீனிங்கை கொடுக்கும், சரிதானே? பேர் ஆஃப் ரன்னிங் ஷூஸ் அண்ட் ஸ்டார்டட் புட்டிங் தெம் ஆன். அப்ப இந்த கரடியை கண்டோன்னு அவர் என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் லோயர் ரன்னிங் ஷூஸ் எடுத்து போடுறாரு காலில். ரைட். ரெண்டாவது, அப்ப எங்களுக்கு இன்னும் ரெண்டு வேர்ட்ஸ் மிச்சம் இருக்குது. த்ரூ, அடுத்தது அட், சரிதானே? அப்ப த்ரூன்னு சொல்றது ஊடாக, அட்ன்னு சொல்றது டைமுக்கும் நாங்க போடலாம், இல்லாட்டி ஒரு இடத்துக்கும் போடலாம். அப்ப பாப்போம். த செகண்ட் லோயர் லுக்ட். ரெண்டாவது லோயர் பார்த்தாரு. ஹெம்ன்னு சொன்னா அவனை, அவனைன்னு சொன்னா அதாவது ஃபர்ஸ்ட் லோயர். ரெண்டாவது லோயர் ஃபர்ஸ்ட் லோயரை பார்த்தார் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒரு வேர்ட் வந்திருக்கவனீங்க, லுக். லுக்குன்னு சொல்றது பார் அப்படிங்கிற ஒரு வேர்ப். ஒரு விஷயத்தை நாங்க பாக்குறேன், அதாவது லுக்குன்னு சொல்றது குறிப்பிட்ட ஒரு இடத்த பாக்குறேன், சரியானே? அப்ப இந்த லுக்குக்கு பக்கத்துல நீங்க ஒரு ப்ரெபோசிஷன் போடணுமா இருந்தா கட்டாயம் என்ன போடுவீங்க? நாங்க சொல்லுவோம் லுக் அட் த பிக்சர், அந்த படத்தை பாரு. லுக் அட் த ஸ்கிரீன், ஸ்கிரீனை பாரு, அப்படி சொல்லுவோம். அப்ப லுக்குக்கு பக்கத்துல நீங்க ஒரு ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ண போகல, எப்பவுமே என்ன செய்யணும்? அட் அப்படிங்கிற ஒரு ப்ரெபோசிஷன் நீங்க போடணும், சரிதானே? சோ இந்த இடத்துல எங்களுக்கு அட்டும் போயிட்டு. ஸோ இப்படிதான் இந்த 5 பிளாங்க்குக்கும் நீங்க 2024 பேப்பர்ல ஆன்சர் செஞ்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கிளியரா உங்களுக்கு? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? கிளியர் என்று சொன்னா இதை போல வேற என்னென்ன மாதிரியான ப்ரெபோசிஷன்ஸ் நாங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். இஸ் திஸ் கிளியர் டு யூ? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். செட்ல குரூப்ல இருக்கிறார்கள் போடுங்க, மெசேஜ் போடுங்க, இல்ல மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. எஸ், கிளியர். ஓகே. அப்ப இந்த விஷயம் இப்ப ஓமா சொல்லுங்க. கிளியரா? ஓகே, சரி. இப்ப வந்து
இத மாதிரி உங்களுக்கு உங்களோட பேப்பர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வரக்கூடிய ப்ரெபோசிஷன்ஸ் என்னையா இருக்கும், அது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சில சாம்பிள்ஸ் காட்டுறேன். சரியா? அப்ப அதையும் பாருங்க. ரைட். இப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. ஸோ இதுல பாருங்க, நாங்க இந்த ப்ரெபோசிஷனை யூஸ் பண்றதுக்குரிய பர்பஸ் இருக்கு. எந்தெந்த காரணத்துக்காக எந்தெந்த விஷயங்களுக்காக இந்த ப்ரெபோசிஷனை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு இடத்தை இல்லைன்னு சொன்னா ஒரு விஷயத்துல பொசிஷன், எந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கி அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு இடம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரெபோசிஷன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டா, இப்ப நான் கீழே லிஸ்ட்ல காட்டுறேன். என்ன அதை நாங்க எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியும் பார்ப்போம். முதலாவது இருக்கிற காமனா யூஸ் பண்ற ஒரு ப்ரெபோசிஷன் வந்து ஆன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆன் சொல்றது வந்து ஒரு சர்ஃபேஸ், ஒரு மேற்பரப்புக்கு மேல ஏதாச்சும் ஒன்று இருக்கி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, அதை ஆன் அப்படிங்கறதால காட்டுவீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், மேசைக்கு மேல புத்தகம் இருக்கி அப்படின்னு நீங்க சொல்லணும்னு சொன்னா, அதாவது ஆன் அர்த்தம் மீது அல்லது மேலே அப்படின்னு சொல்லி வரும், ஒரு பிளேஸ குறிக்கக்குள்ள. சோ எங்களுக்கு மேசைக்கு மேல புத்தகம் இருக்கி அப்படின்னு நாங்க சொல்லணும் வைங்களேன். த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லி. ஓகே. இப்ப வந்து ஆன், அப்ப நீங்க ஒரு மீது மேலே அப்படிங்கிற ஒரு மீனிங்ல போட போறீங்கன்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்வீங்க, ஆன் போடுவீங்க. சரிதானே? இப்ப ஒரு இன்னு சொல்லி ஒரு ப்ரொபோசிஷன்ஸ் இருக்கு. அப்ப இடத்தோட சம்பந்தப்படுத்தி வரக்குள்ள இந்த மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஒரு என்க்ளோஸ்டான ஸ்பேஸ், இப்போ ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குன்னு வைங்களேன், அந்த இடத்துக்குள்ள நீங்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல போகல இன்ன யூஸ் பண்ணுவீங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள், த கீஸ் ஆர் இன் மை பாக்கெட் அப்படின்னு சொல்லக்குள்ள பாக்கெட்டுக்குள்ள என்ற கீஸ் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப என்க்ளோஸ்ட் ஸ்பேஸுக்குள்ள ஒரு விஷயத்தை நீங்க சொல்லக்குள்ள என்ன செய்வீங்க, இன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது அட். சரிதானே? அப்ப இன்னொண்ட கவனிக்கணும், ஒரு ப்ரெபோசிஷன் வந்து ஒரு தேவைக்காக மட்டும் யூஸ் பண்ணப்படாது. இது நாங்க இந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் பொசிஷன் அப்படிங்கிற மீனிங்ல பாவிக்கும். இப்ப எட்ட நாங்க பொசிஷனுக்கு பிளேஸுக்கு பாவிக்கிறனாங்க, இதே இது டைம் ஒன்றுக்கு முன்னால பாவிப்போம். சரிதானே? அப்ப மல்டிபிள் யூசேஜ் இருக்கு அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க யூஸ் பண்ணணும். இப்ப அட் வந்து ஒரு லொகேஷன்ல இருக்கிற குறிப்பிட்ட ஒரு இடம். சரிதானே? இப்ப நாம யோசிப்போம், ஒரு பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஒரு எக்ஸாக்டான ஒரு பாயிண்ட். ஒரு ரோடு இருக்கும், ஒரு பெரிய பில்டிங்ஸ் இருக்கும், அப்படி ஒரு பெரிய லொகேஷன்ல பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு இடம். அப்படி ஒரு இடத்துக்கு அட் போடுவீங்க. அவள் பஸ் ஸ்டாப்ல இருக்காள் அப்படின்னு சொல்றதுக்கு ஷீஸ் அட் த பஸ் ஸ்டாப். சரிதானே? அப்ப ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க அட்டை யூஸ் பண்ணுங்க. அடுத்தது அண்டர்னு சொன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கீழே அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க அண்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ த கேட் இஸ் ஹைடிங் அண்டர் த பெட், பெட்டுக்கு கீழே கேட் ஒளிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றோம். அதே போல மேல ஒரு விஷயத்துக்கு மேலன்னு சொல்றதுக்கு அபோவ் சொல்லுவோம். த பெயிண்டிங் ஹேங்ஸ் அபோவ் த சோஃபா, சோஃபாக்கு மேல பெயிண்டிங் தொங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றோம். அதே போல பின்னாலன்னு சொல்றதுக்கு பிஹைண்ட், அட் த பேக் ஆஃப் சம்திங். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், கர்டனுக்கு பின்னால அவன் நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு he stood behind the curtain. அப்ப கர்டனுக்கு பின்னால, behind the curtain. சரிதானே? அதே போல ஒரு விஷயத்துக்கு பக்கத்துல நாங்க சொல்றதுக்கு நெக்ஸ்ட் டு இப்படிங்கிற ப்ரெபோசிஷனை யூஸ் பண்ணுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்மசி வந்து பேங்க்குக்கு பக்கத்துல இருக்குது அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு the pharmacy is next to the bank, next to அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அதே போல கடைசியா நாங்க பிளேஸ்லயோ பொசிஷன்லயோ பாக்குற ப்ரெபோசிஷன் பிட்வீன். பிட்வீன் சொன்னா ரெண்டு இடங்களுக்கு, ரெண்டு திங்ஸுக்கு இடையில ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றதுக்கு பிட்வீன் பாவிப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பால் வந்து ஷூஸுக்கு இடையில இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு த பால் இஸ் பிட்வீன் த ஷூஸ். சரிதானே? அப்ப ஒரு பிளேஸ் அல்லது ஒரு பொசிஷன் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு கட்டாயம் உங்களோட பேப்பர்ல இன், ஆன், அட் இது கட்டாயம், இது மூணுல ஏதாவது ஒன்று கட்டாயம் வரும். அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும், இதை தெரிஞ்சு வச்சுக்கன்னு சொன்னா உங்களுக்கு யூஸ் பண்றது வெரி ஈஸி. ஓகே, அப்ப இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சொல்றேன். இதே போல இப்ப ப்ரெபோசிஷன்ஸ் ஆஃப் டைம். அப்ப இந்த ப்ரெபோசிஷன் சொல்றது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செய்யறதுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு பேப்பர் ஃபுல்லா தேவைப்படும். ஏன்னா கிராமர் தானே, சோ யூ ஹாவ் டு யூஸ் இட் எவ்ரிவேர், ரைட்? நீங்க ஒரு எஸ்ஸே எழுதுறீங்க, என்ன எழுதுறீங்கன்னு சொன்னாலும் இந்த ப்ரெபோசிஷன்ஸ் தான் பேசிக். ஓகே, ரைட். இப்ப ப்ரெபோசிஷன்ஸ் ஆஃப் டைம் பார்ப்போம். ஒரு நேரம் சம்பந்தப்பட்ட ப்ரெபோசிஷன்ஸ் என்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன் அப்படிங்கறத நீங்க
ஒரு மாசத்துல ஒரு ஏதாச்சும் ஒரு வருஷத்துல அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு நாளின் ஒரு பகுதியில சொல்றதுக்கு நாங்க யூஸ் பண்ணலாம். நாங்க பேப்பர்ல பார்த்தோம் இந்த மார்னிங். மார்னிங்னு சொல்றது ஒரு நாலரை ஒரு பகுதி ஒரு காலை இல்ல அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு இந்த மார்னிங். இரவில்னு சொல்றதுக்கு இந்த நைட். ஈவினிங்லன்னு சொல்றதுக்கு இந்த ஈவினிங். ரைட். அத போல ஒரு மாசத்தை சொல்லியும் ஒரு வருஷத்தை சொல்லியும் சொல்றதுக்கு நாங்க இந்த பாவிப்போம். அப்ப இது டைமுக்கு கீழே வருது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜூலையில் பிறந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வாஸ் போர்ன் இன் ஜூலை. நான் மேயில் பிறந்தேன்னு சொன்னா ஐ வாஸ் போர்ன் இன் மே. ரைட். அப்ப அதுக்குரிய கரெக்டான ப்ரொபோசிஷன் வந்து இன். இப்ப இதே இது ஐ வாஸ் போர்ன் இன் 2004 அப்படின்னு நாங்க சொல்லணும்னு சொன்னா என்ன அங்கேயும் மீன் தான். ஏன் அது ஒரு வருஷம். ஐ வாஸ் போர்ன் இன் 2004. சரியானே. இப்படி நாங்க மாசத்துக்கு வருஷத்துக்கு இல்லாட்டி ஒரு டேட ஒரு பாட்டுக்கு இன்னும் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க ஆன். ஆன் வந்து ஸ்பெசிபிக் டேஸ் ஓ டேஸ், அதாவது குறிப்பிட்ட ஒரு நாள்ல, அதாவது எங்களுக்கு வீக்ல 7 நாள் இருக்குது, அப்படி குறிப்பிட்ட ஒரு நாள்லன்னு சொல்றதுக்கு நாங்க ஆன் போடுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க நோட்டீஸ், நோட், அனௌன்ஸ்மெண்ட், அடுத்தது எஸ்ஏ எல்லாம் எழுத போக்குல ஒரு டேட் ஒன்று போடும். அந்த டேட்டுக்கு முன்னாலேயும் ஆன் தான் நாங்க போடணும். அப்ப வீக்லி இருக்கிற 7 நாளுக்கு முன்னால ஏதாவது ஒன்றுல போடக்குள்ளையும் டேட்ஸ் ஒன்ன போடக்குள்ள. இப்ப மே ஐ வில் விசிட் யுவர் ஹோம் ஆன் 25th May 2025 அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு டேட்டுக்கு முன்னாலே நாங்க ஆன் போடும். பாருங்க, த மீட்டிங் இஸ் ஆன் மண்டே. திங்கக்கிழமையில மீட்டிங் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதே போல எட் வந்து ஸ்பெசிபிக் டைமுக்கு போடுற. எப்படி ஆன் வந்து ஸ்பெசிபிக் டேஸுக்கும் டேட்ஸுக்கும் போடுறோமோ அதே மாதிரி அட் வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைமுக்கு போடுற. அதாவது 5 மணிக்கு நாம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா லெட்ஸ் மீட் at 5 PM. ரைட். லெட்ஸ் மீட் ஆன் 5 PM போறல, லெட்ஸ் மீட் இன் 5 PM போறல, லெட்ஸ் மீட் at 5 PM. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நோட்டீஸ்ல எல்லாம் எழுதுவீங்க எப்படி த இவெண்ட், நிகழ்வு வந்து இந்த டைம்ல நடத்தப்படும் அப்படின்னு சொல்றதுக்கு the event will be held. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆன் போட்டு டேட் போடும். the event will be held on 25th May at 5 PM. பாருங்க, டேட்டுக்கு முன்னால ஆன் போட்டிருக்கோம், டைமுக்கு முன்னால அட் போட்டிருக்கோம். அப்ப இந்த நாலேஜ் வந்து எங்களுக்கு இருக்கணும். இது நிறைய இடத்துல தேவைப்படும். இந்த ஆன் அடுத்தது அட்டை வந்து நாங்க டேட்ஸுக்கும் டைமுக்கும் யூஸ் பண்றதுக்கு. ரைட். பைன்னு சொல்றது ஒரு டெட்லைனுக்கு முன்னாலன்னு சொல்றதுக்கு. அதாவது வெள்ளிக்கிழமைக்குள்ள ரிப்போர்ட்டை முடிங்க, நான் வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்படி அந்த ஒரு டெட்லைனுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமை, ஒரு நாளையோ ஏதோ வருஷத்தையோ குறிப்பிட்டு அந்த டெட்லைன், அதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்குரிய இறுதி காலம், அதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை செய்யுங்கன்ற மாதிரி வரப்போகல நாங்க பை யூஸ் பண்ணோம். அப்ப பினிஷ் த ரிப்போர்ட் பை ஃப்ரைடேன்னு, வெள்ளிக்கிழமைக்குள்ள ரிப்போர்ட்டை பினிஷ் பண்ணுங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க பை போடுவீங்க. அப்ப இதெல்லாம் டைம் ரிலேட்டடான ப்ரொபோசிஷன்ஸ் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்தது எங்களுக்கு ஒரு ஃபெமிலியரான வேர்ட் சின்ஸ். இது வந்து என்னத்துக்குன்னு சொன்னா ஃப்ரம் அ பாயிண்ட் இன் த பாஸ்ட் அன்டில் நவ், ஒரு இறந்த காலத்துல இருந்து சொல்லுவோம் அது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவன் 2010 இருந்து இங்க வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு he has lived here since 2010. ரைட். 2010 இருந்து, அப்ப ஒரு பாஸ்ட் டைமை குறிப்பிட்டு அந்த டைம்ல இருந்துன்னு சொல்றதுக்கு சின்ஸ போடுவீங்க. அடுத்தது டியூரேஷன். டியூரேஷன் எவ்வளவு நாளைக்கு ஒரு விஷயம் நடக்குது, எவ்வளவு நேரத்துக்கு, எவ்வளவு வீக்குக்கு, எவ்வளவு மாசத்துக்கு, எத்தனை வருஷத்துக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அந்த டியூரேஷனை நீங்க காட்ட போகல. கட்டாயம் என்ன செய்வீங்க, ஃபோர் யூஸ் பண்ணீங்க. she stayed for 2 weeks. அவள் 2 வாரங்களுக்கு தங்கினாள். ரைட். அப்ப for 2 weeks. அப்ப இந்த மாதிரி டைமுக்குரிய ப்ரொபோசிஷன்ஸ் இருக்குது. அப்ப இது போலது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு அந்த 5 கேள்வி நீங்க சாலிடா 5 மார்க்ஸ் எடுப்பீங்க. ரைட். அதே போல அடுத்த லிஸ்ட் வந்து பாருங்க, ப்ரொபோசிஷன்ஸ் ஆஃப் டிரெக்ஷன் அண்ட் மூவ்மெண்ட். அதாவது ஒரு மூவ்மெண்ட்னு சொன்னா ஒரு அசைவு, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு திசை சம்பந்தப்பட்டு எங்களுக்கு வரக்கூடிய ப்ரொபோசிஷன் என்னன்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது அநேகமா நாங்க யூஸ் பண்றது டு. ரைட். டு வந்து ஒரு டெஸ்டினேஷனை குறிக்கும். அதாவது ஒரு இடத்துக்கு அப்படின்னு நாங்க சொல்ல போக்குள்ள டூவை பாவிப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்க்குக்கு போறேன், நாங்க பார்க்குக்கு போறோம் அப்படின்னு சொன்னா we are going to the park. நாங்க பார்க்குக்கு செல்கின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னா we are going to the school. அப்ப இது ஒரு டிரெக்ஷன், ஒரு ஒரு மூவ்மெண்ட், எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்ல போகல. அப்ப நாங்க டூவை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இன்டு.
டு மாதிரி இன்டு வந்து ஒரு ஒரு உள்ளுக்கு நாங்க வாரத சொல்ற, ஒரு ரூமுக்குள்ள வார, ஒரு ஹாலுக்குள்ள வார, இப்படி உள்ள அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு ஒரு ஒரு ரூமுக்குள்ள ஒரு க்ளோஸ் ஸ்பேஸுக்குள்ள ஒரு மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு நாங்க சொல்ல போகல என்ன செய்வோம், இன்டுவ போடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ரூமுக்குள்ள வந்தான், நடந்து வந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு he walked into the room, ரைட்? அப்ப இன்சைட்ல ஒரு மூவ்மெண்ட் நடக்குது, உள்ள ஒரு மூவ்மெண்ட் நடக்குது, he walked into the room, ரைட்? அடுத்தது எப்படி ஒரு இன்சைட்ல ஒரு மூவ்மெண்ட்டுக்கு இன்டு போட்டோமோ அதே போல ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு மூவ்மெண்ட்டுக்கு, அதாவது ஒரு மேற்பரப்புல ஒரு மூவ்மெண்ட்டுக்கு நாம ஆன் டு அப்படின்னு போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு கவுச் அப்படின்னு சொல்றது ஒரு சோஃபா மாதிரியான ஒரு ஒரு விஷயம், சரியா? சோஃபா தெரியும் தானே, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கவுச். இப்ப கெட் வந்து அந்த சர்ஃபேஸ்ல, அதாவது அந்த சோஃபாவில் ஜம்ப் பண்ணியது அப்படின்னு நாங்க சொல்லணும். அப்போ ஒரு மேற்பரப்புல ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. அப்ப நாங்க என்ன செய்வோம், the cat jumped onto the couch, right? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மேசைக்கு மேல கேட் பாஞ்சது அப்படின்னு சொல்ல போகல, அதுவும் என்ன ஒரு சர்ஃபேஸ். அப்ப நம்ம சொல்லுவோம் என்ன, the cat jumped onto the table அப்படின்னு சொல்லி, சரியா? சோ இப்படி நாங்க ஒரு சர்ஃபேஸ்ல மூவ்மெண்ட் வரக்குள்ள on to போடுவோம். அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்றது மூவ்மெண்ட் ஃப்ரம் இன்சைட் டு அவுட் சைட், உள்ள இருந்து வெளியே ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், அவுட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவள் பில்டிங்குக்கு வெளியே ஓடினாள் அப்படின்னு சொன்னா, வெளியே ஓடினாள்னு சொன்னா என்ன நடக்குது, உள்ள இருந்து அவ வெளியே ஓடுறா. சோ ஒரு மூவ்மெண்ட் வந்து இன்சைட்ல இருந்து அவுட் சைடுக்கு நடக்குது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், she ran out of the building, சரி? அடுத்தது த்ரூ. த்ரூ என்று சொல்றது ஒரு இடைவெளிக்குள்ளால, ஒரு இடைவெளிக்கு ஊடாக ஒரு மூவ்மெண்ட் நடக்க போகல நாங்க என்ன செய்வோம், அதை நாங்க த்ரூ என்று சொல்லுவோம். we walked through the forest, நாங்க காட்டுக்கூடாக நடந்து சென்றோம், நடந்தோம் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும், ஒரு சின்ன ஒரு வழி ஒன்று இருக்கும், ரெண்டு பக்கமும் ட்ரீஸ் இருக்கும். அப்போ ஒரு ஊடாக என்ன நாங்க சொல்லுவோம், அதுக்கு நாங்க த்ரூ என்று சொல்லணும். அடுத்தது அக்ராஸ். அக்ராஸ் என்று சொல்றது ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துல நாங்க போகக்குள்ள ஒரு மூவ்மெண்ட் ஒன்று வரக்குள்ள. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆறு ஒன்று இருக்கின்றோம், ஒரு ரிவர் ஒன்று இருக்கின்றோம், நாங்க என்ன செய்வோம், ஒரு ரிவரை வந்து கடக்குறேன்னு சொன்னா பிரிட்ஜ்ல அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வருவோம், அல்லது நீந்தி வாரம் சொன்னா அந்த சைட்ல இருந்து இந்த சைடுக்கு வருவோம். இப்படி நாங்க ஒரு ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு ஒரு மூவ்மெண்ட் ஆகல, நாம அதை என்ன சொல்லுவோம், அக்ராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் he swam across the river, அவன் நதிக்கு குறுக்காக நீந்தினான் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப இப்படி ஒரு மூவ்மெண்ட் வர டைம் நீங்க என்ன செய்வீங்க, அக்ராஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப இதெல்லாமே வந்து ஒரு டிரெக்ஷன் இல்லாட்டி ஒரு மூவ்மெண்ட், சரிதானே? இப்ப ஃபைனலி ஒரு ரீசன், ரைட்? ஃபாத்திமா ஸ்கிரீன்ல ட்ரா பண்ணாதீங்க, இட்ஸ் டிஸ்டர்பிங் மீ, ரைட்? ஓகே. பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்றது இப்போ ஒரு ரீசன், அதாவது ஒரு காரணம், பர்பஸ், ரீசன், கோஸ், ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்ல வரக்கூடிய ப்ரெபசிஷன்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் ஆஃப், சரிதானே? பிகாஸ் ஆஃப்னு சொல்றது ஒரு விஷயத்தின் காரணமாக நாங்க சொல்ல போகல, பிகாஸ் ஆஃப் போடுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பனியின் காரணமாக விமானம் தாமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். அப்ப பனியின் காரணமாக சொல்ல போகல நாம என்ன செய்வோம், பிகாஸ் ஆஃப் fog and பனி, so the flight was delayed because of fog. இப்ப நான் இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன், மழையின் காரணமாக மேட்ச் கேன்சல் பண்ணப்பட்டது அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ the match ஏதோ ஃபுட்பால் மேட்ச் சம்திங், the match was called off. called off சொன்னா அது ஒரு phrasal verb, கேன்சல் பண்றங்கிறதுக்குரியது. the match was called off because of heavy rain. கனமழையின் காரணமாக மேட்ச் கேன்சல் பண்ணப்பட்டது. அப்ப பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின். அப்ப பாருங்க, இதன் காரணமாக, மழையின் காரணமாக, பனியின் காரணமாக, இப்படி சொல்ல போகல பிகாஸ் ஆஃப் போடுவீங்க. அதே மாதிரி ஒரு வேர்ட் தான் என்ன, எங்கட டியூ டு. டியூ டுன்னு சொல்றது என்ன, இதுவும் வந்து என்ன ஒரு ரீசன் தான், பிகாஸ் ஆஃப் மாதிரியே தான் டியூ டுவை யூஸ் பண்ணும், சரிதானே? the event was cancelled due to rain. மழையின் காரணமாக நிகழ்வு கேன்சல் பண்ணப்பட்டது. அப்ப பிகாஸ் ஆஃபும் டியூ டுவும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான்.
ஆனா இதுல சின்ன டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? இந்த டியூ டுவை வந்து அநேகமா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு ஃபார்மலான ஒரு மெத்தட்ல, லைக் இப்போ ஒரு ஒபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது. இப்ப ஸ்கூலால ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க காரணமாக சொல்ல போகல டியூ டு போடுவாங்க. நாங்க ஃபார்ம் கேஷுவலா ஒரு ஆளோட பேச போகல அநேகமா பிகாஸ் ஆஃப் சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதான் இது ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரன்ஸே தவிர மீனிங்ஸ் ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ரைட். ஓகே, இப்ப அடுத்த இதை பார்ப்போம். ஓகே, அடுத்தது ஃபோன்னு சொல்றதும் வந்து ஒரு பர்பஸ் தானே. பர்பஸ் அடுத்தது சரியா? அதாவது யாருக்கானது அப்படின்னு நாங்க சொல்ல போகல இந்த இதை நாங்க யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கானது. என்ன என்னத்துக்காக இந்த கிஃப்ட்? உங்களுக்கானது. அப்ப நாம வந்து ஒரு பர்பஸ் அதுல. அப்ப நான் சொல்றேன் திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. இந்த கிஃப்ட் வந்து உனக்கு அப்படின்னு சொல்றேன். சோ அந்த இடத்துல நான் பர்பஸா இருக்கேன், உனக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த கிஃப்ட், அந்த கிஃப்ட் பர்பஸ் வந்து எனக்கு தாரத்துக்காக. சோ த கிஃப்ட் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்படியான ஒரு இடத்துல நீங்க என்ன செய்வீங்க? ஃபோர் போடுவீங்க. அடுத்தது ஃப்ரம். எங்க இருந்து எங்களுக்கு இந்த விஷயம் கிடைச்சது, அதாவது இந்த விஷயத்துல சோர்ஸ் என்ன, மூல காரணம் எது அப்படின்னு சொல்றதுக்கு, எந்த இடத்துல இருந்து இந்த விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனது தாயிடமிருந்து பிரெஞ்சு மொழியை படித்தேன், அல்லது அவளுடைய தாயிடமிருந்து பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டாள். அப்ப நாம அவங்களோட மதர் அப்படிங்கிற அந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் இந்த விஷயம் கிடைக்குது. அப்படியான இடங்கள்ல நாங்க என்ன செய்வோம்? she learned French from her mother. அவளுடைய தாயிடமிருந்து அவள் பிரெஞ்சை கற்றுக்கொண்டாள். அப்போ ஒரு ரீசன், ஒரு சோர்ஸ். ரைட்? ஓகே, இப்படித்தான் நீங்க ப்ரெபோசிஷன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். அப்போ உங்களுக்கு இது வந்து என்ன செய்யும்? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? இது இவ்வளவு விளங்கிச்சா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினது? Do you understand this? எஸ், கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணாதான் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். உங்களுக்கு அது விளங்கி இருக்கா, யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஓ யூ டோன்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு விளங்கும். ரைட்? எல்லாருக்கும் விளங்கிச்சா? ஓ சார். எஸ், குட். அப்ப இந்த ப்ரெபோசிஷன்ஸ் நான் சொன்ன இந்த ப்ரெபோசிஷன்ஸ் நல்லா லேர்ன் பண்ணி வைங்க. கட்டாயம் இப்படி ஒரு கேள்வி ஒன்று வரும், இதை நீங்க செய்வீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்னொரு பேப்பர்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். சரியா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. I think 2022. Yes, 2022 பார்ப்போம். எஸ், பாருங்க. உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அதை நான் சொல்றேன். சரிதானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 2022 அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ரைட். அப்ப இது ரெக்கார்டிங் கொஞ்சம் நான் போஸ்ட் பண்ணி கொள்றேன்.